இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய பார்வையா கூட இருக்கலாம். நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. பெரியாரும் இராவணனின் ஒழுக்க வக்காலத்தும் அப்படிங்கிற தலைப்புல எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. ஆமா. இந்த கட்டுரை என்ன பண்ணுதுன்னா, ஈவேயே ராமசாமி, அதாவது நம்ம பெரியார், இராவணன் சீதை கிட்ட நடந்துக்கிட்டதா சொல்லப்படுற விதம் பத்தி சில கருத்துக்களை முன் வச்சிருக்காரு இல்லையா? ம். அந்த கருத்துக்களை ரொம்ப தீவிரமா விமர்சிக்குது இந்த கட்டுரை. சரி. நம்ம நோக்கம் இந்த கட்டுரை என்ன சொல்லுது, அவங்க வாதம் என்ன, பெரியாரோட எந்தெந்த கருத்துக்களை கேள்வி கேக்குதுங்கிறத உங்களுக்காக அலசி ஆராயறது தான். சரி, அப்போ கட்டுரை என்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்க்கலாம். வாங்க இந்த கட்டுரையோட பார்வைக்குள்ள போவோம். மையமா இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, பெரியார் இராவணனை ஒரு குற்றமற்றவர் மாதிரி காட்ட முயற்சி செஞ்சார்னு சொல்லுது. ஓ, அப்படியா? ஒரு விதத்துல நியாயமானவரை மாதிரி கூட காட்ட முயற்சி செஞ்சதா அது ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. சரி. குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணிடம் போய் ஆசைய சொல்றது, அவங்க சம்மதத்தை கேட்கறது, இது சம்பந்தமா பெரியார் சொன்னதா கட்டுரை சில விஷயங்களை சொல்லுது. அது மேலதான் கவனம் குவிஞ்சிருக்கு. அப்போ கட்டுரை கேள்வி எழுப்புது. புரியுது. சரி, முதல்ல எந்த வாதத்தை கட்டுரை கையில எடுக்குது? அது நேரடியா 1935 ஜூலை பகுத்தறிவு இதழுக்கு போகுது. அதுல சித்திரபுத்திரன் அப்படிங்கிற பேர்ல பெரியார் எழுதினதா ஒரு பகுதியை கட்டுரை மேற்கோள் காட்டுது. சித்திரபுத்திரன் பெரியாரோட புனைப்பெயர். சரி, என்ன மேற்கோள் அது? அந்த மேற்கோள் என்ன சொல்லுதுன்னா, நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. ஒரு பெண்ணை ஒருவன் இச்சிப்பதோ, ஒரு ஆணை ஒரு பெண் இச்சிப்பதோ, இணங்கும்படி கேட்பதோ கெஞ்சுவதோ குற்றமாகும் என்று சொல்வது இயற்கையையும் மனித சுபாவத்தையும் அறியாத முட்டாள்தனமே ஆகும். ஓ, இதுவே ஒரு வலுவான கருத்தா இருக்கே. ஆமா, அதாவது ஆசைப்படுறதோ கேட்கறதோ ஏன் கெஞ்சுறது கூட தப்பு இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா இதுல இன்னும் ஒரு படி மேல போய் கட்டுரை என்ன சொல்லுது? ஆமா, கட்டுரை அதோட நிறுத்தல. பெரியார் இன்னும் அழுத்தமா சொன்னதா ஒரு வரிய சுட்டி காட்டுது. என்ன வரியாது? பலாத்காரம் செய்வதையும் இணங்க வைக்க கொடுமை செய்வதையும் மாத்திரம் குற்றம் என்று சொல்லலாம். ஆஹா, இது ரொம்ப முக்கியமான வரியா தெரியுது. ஆமா, கட்டுரையாளரோட பார்வையில பெரியார் இங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு கோடு வரைகிறார். எது தப்பு எது தப்பில்லன்னு. சரி. அவர் பார்வையில பலாத்காரம் பண்றது, கொடுமை பண்றது அது மட்டும்தான் குற்றம். ஆனா ஆசைப்படுறது, கேக்குறது, கெஞ்சுறது இதெல்லாம் குற்றம் இல்லைன்னு அவர் சொன்னதா கட்டுரை சொல்லுது. சரி, இப்ப இதை இராவணன் விஷயத்தோட பெரியார் எப்படி இணைச்சார்னு கட்டுரை சொல்லுதா? ஆமா, அங்கதான் கட்டுரை அடுத்த பாயிண்ட்க்கு வருது. பெண்களுக்கும் காதல் சுதந்திரம் இருக்குன்னு நாம ஏத்துக்கிறோம் இல்லையா? அப்போ ராவணன் சீத்தை கிட்ட போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என் ஆசைக்கு இணங்குன்னு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பெரியார் கேள்வி எழுப்பினதா கட்டுரை சொல்லுது. அப்படியா? அது மட்டும் இல்ல, மூல ராமாயணத்துல கூட ராவணன் சீதைய பலாத்காரம் செஞ்ச மாதிரியோ கொடுமைப்படுத்தின மாதிரியோ ஒரு வரி கூட இல்லையே. ஓ, அதனால ராவணனை இந்த விஷயத்துல ஒரு பெரிய குற்றவாளியா பார்க்க முடியாதுன்னும் பெரியார் வாதிட்டதா கட்டுரை குறிப்பிடுது. ஓகே ஓகே. இப்போ பெரியாரோட வாதம், அதாவது கட்டுரை சொல்ற பெரியாரோட வாதம் ஓரளவு புரியுது. இப்போ இதுக்கு கட்டுரையோட எதிர்வினை என்ன? அவங்க எப்படி இத பாக்குறாங்க? இங்கதான் கட்டுரை ரொம்ப எப்படி சொல்றது, காட்டமான விமர்சனத்தை வைக்குது. கட்டுரையாளரோட கோணம் என்னன்னா, பெரியாரோட இந்த வாதம் இருக்குல்ல, அது சமூகத்துல ரொம்ப பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்றாங்க. எப்படின்னு சொல்றாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் தன் ஆசைய சொன்னா அத ஒரு சாதாரண விஷயமா, ஒரு குற்றம் இல்லாத செயலா பெண்கள் ஏத்துக்கணும்னு சொன்னா அதோட தாக்கம் நடைமுறையில எப்படி இருக்கும்? ஆமா, அது நடைமுறையில இது ரொம்ப சிக்கல் தான். கட்டுரையாளர் இதை எப்படி விவரிக்கிறார்? கட்டுரை ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது பாருங்க. இப்படி ஒரு நிலைப்பாடு சமூகத்துல இருந்துச்சுன்னா பெண்கள் பொது இடங்கள்ல, வேலை பார்க்கிற இடங்கள்ல, ஏன் ஸ்கூல் காலேஜ்ல கூட நிம்மதியா சுதந்திரமா நடமாட முடியுமா? உண்மைதான். ஆசைப்படுறது சொல்றது தப்பில்லன்னு ஆயிட்டா அப்புறம் பிடிக்கலன்னு சொன்னா மட்டும் போதுமா? அதுக்கு பிறகு அவங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லையா? குறிப்பா அதிகாரத்துல இருக்கிறவங்க. அதேதான், அதிகாரத்துல இருக்கிறவங்க இத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க மாட்டாங்களா அப்படின்னு கட்டுரை கேக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா? ஆமா, அதிகார துஷ்பிரயோகம் பத்தில ஒரு முக்கியமான கவலை இது. நிச்சயமா. கட்டுரை இன்னொரு உதாரணத்தையும் இதுக்கு சொல்லுது. நம்ம இப்ப குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் பத்தி ஏன் சொல்லி கொடுக்கறோம்? ஆமா. யாராவது தப்பா தொட்டா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா மட்டும் போதுமா? அது ஏன் ஒரு குற்றமா பார்க்கணும், அதே சட்டப்படி தண்டிக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டா எப்படி இருக்கும்? அது அபத்தமா இருக்கும். அதே மாதிரிதான் பெரியாரோட இந்த ஆசைக்கு இணங்க கேட்பது தவறில்லைங்கிற வாதமும் இருக்குன்னு கட்டுரை ரொம்ப கடுமையா ஒப்பிடுது. ஓ,
இத ஒரு காட்டுமிராண்டித்தனமான கருத்துன்னும், பெரியார் எப்படி கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம கூப்பிடுவது எப்படி தவறாகும்னு சொன்னார்னு கட்டுரையாளர் ஆச்சரியப்படுறதா சொல்றார். ஆஹா, கட்டுரை பெரியாரோட நோக்கத்தையே கேள்வி கேக்குது. இது ஒரு வாதத்துக்காக மட்டும் சொன்னாரா, இல்ல நிஜமாவே அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்ததான்னு சந்தேகப்படுது. கரெக்ட். இது அவரோட அடிப்படை மதிப்பீடுகள் மேலேயே ஒரு கேள்வியை எழுப்புதுன்னு கட்டுரை சொல்ல வருது. சரி. கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இராவணனுக்காக வக்காலத்து வாங்குறது சரி, ஆனா அதுக்காக இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிற அளவுக்கு அவர் மனசுல ஒரு கேவலமான எண்ணம், மன்னிக்கணும், கட்டுரையாளர் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறார், இருந்திருக்கணுமா அப்படின்னு கேக்குது. சரி, இது மட்டும் இல்ல, பெரியாரோட இன்னொரு கருத்தையும் கட்டுரை கையில எடுக்குது. அப்படியா? அது என்ன கருத்து? இன்னும் இருக்கா? ஆமா, இது 2019ல விடுதலை நாளிதழ்ல சிந்தனை திரட்டுங்கிற பகுதியில வந்ததா கட்டுரை சொல்லுது. சரி, என்னது? அந்த மேற்கோள் இப்படி இருக்கு: ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுவது ஒரு பதவியை பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒரு வஸ்துவை பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒப்பான காரியம்தானே தவிர, மற்றபடி அது ஒரு தனிப்பட்ட குற்றமோ அல்லது மேற்கண்ட மற்றவைகளுக்கு மேற்பட்ட குற்றமோ ஆகிவிடாது. ஒரு நிமிஷம். என்னது? ஒரு பெண்ண ஒரு பதவியோடையோ ஒரு ஒரு உயிரற்ற பொருள், அதாவது வஸ்துவோடையோ ஒப்பிட்டு பேசுறதா இது சொல்லுது? இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. ஆமா, கட்டுரையாளரும் இத படிச்சதும் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சதா பதிவு செய்யறாரு. கட்டுரை இதை எப்படி பாக்குது? இங்க முக்கியமான விமர்சனம் என்னன்னா, உயிருள்ள உணர்வுள்ள ஒரு மனுஷிய, ஒரு பெண்ண எப்படி உயிரற்ற ஜடமான ஒரு பொருளோட ஒரு வஸ்துவோட ஒப்பிட முடியும்? இதுதான் கேள்வி. இப்படி ஒப்பிட்டு பேசுறது எவ்வளவு மானக்கேடானதுன்னு கட்டுரையாளர் கேக்குறாரு. ஒரு பகுத்தறிவாதி, பெண்ணியவாதின்னு அறியப்படுற பெரியார் இப்படி சொல்லியிருப்பாரானே முதல்ல அவருக்கு பெரிய சந்தேகமே இருந்திருக்கு. ஓ, அந்த சந்தேகம் எப்படி தீர்ந்ததுன்னு கட்டுரை சொல்லுதா? சொல்லுது. முதல்ல அவருக்கு ரொம்ப சந்தேகமா இருந்திருக்கு. விடுதலை பத்திரிக்கை பெரியார் சொல்லாதத போடுவாங்களான்னு யோசிச்சிருக்கார். ஆனாலும் ஒரு பெண்ண ஒரு பொருளோட ஒப்பிடுற அளவுக்கு பெரியார் போயிருப்பாரான்னு சந்தேகம் தீரல. ஆனா நம்ம முதல்ல ஒரு வாதம் பார்த்தோம் இல்லையா, ஒரு பெண்ணை இச்சிப்பதோ இணங்கும்படி கேட்பதோ குற்றம் அல்ல அப்படின்னு பெரியார் சொன்னதா கட்டுரை சொன்னது. ஆமா ஆமா. அந்த வாதத்தை பார்த்த பிறகு ஒருவேளை பெரியார் இப்படி பெண்ணா ஒரு பொருளோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கவும் கூடும்னு நம்ம தோணுதுன்னு கட்டுரையாளர் சொல்றார். அதாவது அந்த முதல் வாதமே இந்த ரெண்டாவது இன்னும் கடுமையான ஒப்பீட்டை நம்புறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிடுச்சுன்னு கட்டுரையாளர் பார்க்கிறார். அதேதான், ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையதா பார்க்கிறார். சரி, இந்த கருத்துக்கள் எல்லாம் தத்துவார்த்தமா இல்லாம நிஜ வாழ்க்கையில இதுக்கு என்ன, எப்படி சொல்றது, பிரதிபலிப்பு இருக்குன்னு கட்டுரை காட்டுதா? ஏன்னா இது வெறும் எழுத்துல இருக்கிறத விட நடைமுறையில என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் கட்டுரை அடுத்ததா சில நிஜ வாழ்க்கை சம்பவங்களை வரிசைப்படுத்துது. ஓ, ஆசைக்கு இணங்க அழைத்த இந்த வார்த்தைகளை வச்சு இணையத்துல தேடினா கிடைக்கிற சில செய்தி தலைப்புகளை கட்டுரை குறிப்பிடுது. எதுக்குன்னா, பெரியாரோட கருத்துன்னு சொல்லப்படுற அந்த வாதம் நடைமுறைக்கு எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு பயங்கரமானதுன்னு காட்டுறதுக்காக. என்ன மாதிரியான சம்பவங்கள் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? சில உதாரணங்களை கட்டுரை சொல்றாங்க. ஒரு ஹாஸ்டல் வார்டன் சிறுமிய ஆசைக்கு இணங்க அழைச்சதுக்காக கைது செய்யப்பட்டது. ஒரு பெண் ஊழியர் ஆசைக்கு இணங்க கூப்பிட்ட ஆபீசரை செருப்பால அடித்த சம்பவம். வட கடவுளே. அப்புறம் ஒரு தாசில்தார் பெண் ஆபீசரை ஆசைக்கு இணங்க அழைச்சதா சொல்லி அந்த பெண் அதிகாரியோட குடும்பத்தார் அவரை தாக்கியது. புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்ண உல்லாசத்துக்கு அழைச்ச ஒரு எஸ்ஐ மேல நடவடிக்கை எடுத்தது. விவசாய கடன் கொடுக்க விவசாயியோட மனைவிய ஆசைக்கு இணங்க அழைச்ச ஒரு பேங்க் ஆபீசர் மேல புகார். அந்நிய ஆசைக்கு இணங்க அழைச்ச ஐடி ஊழியரை ஊர் மக்கள் தாக்கியது. இது போயிட்டே இருக்கு போல இருக்க. கடைசியா ரொம்ப கொடுமையான ஒரு சம்பவம். ஆசைக்கு இணங்க மறுத்த ஒரு பெண் காட்டுப்பகுதியில சடலமா கண்டெடுக்கப்பட்டது. இப்படி பல செய்திகளை கட்டுரை அடுக்கி இந்த கருத்துக்களோட நிஜ உலக தாக்கம் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு காட்ட முயற்சிக்குது. கேட்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த உதாரணங்கள். அப்போ இந்த உதாரணங்கள் எல்லாம் வச்சு கட்டுரை என்ன முடிவுக்கு வருது? அவங்களோட இறுதி விமர்சனம் என்ன? இங்கதான் கட்டுரை தன்னுடைய இறுதியான ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வைக்குது. கட்டுரையாளர் என்ன கேக்குறாருன்னா, சரி, பெரியாரோட அந்த வாதத்தை எடுத்துக்குவோம், ஆசைக்கு இணங்க அழைப்பது தப்பில்லைன்னு. ஆமா. அப்போ இந்த சம்பவங்கள்ல ஆசைக்கு இணங்க அழைத்த அந்த நபர்கள் இருக்காங்களே, அவங்க மேல எந்த தப்பும் இல்லையா? அவங்க செஞ்சது ஒரு பெரிய குற்றம் இல்லையா? அவங்கள நாம மன்னிக்கணுமா அப்படின்னு கட்டுரை ஒரு அதிர்ச்சியான கேள்வியை எழுப்புது. ஆமா, அப்படி பார்த்தா அப்படிதான் ஆகும்.
அதிகார பலத்தாலேயோ வேற எதனாலேயோ பெண்களை ஒரு போகப் பொருளா நினைச்சு அணுக நினைக்கிற எல்லாரும் பெரியாரோட இந்த வாதத்தின்படி குற்றமற்றவர்கள் ஆகிடுவாங்களேன்னு கட்டுரை ரொம்ப கவலைப்படுது. அப்போ பெரியார் மேல கட்டுரையின் இறுதி மதிப்பீடு என்னவா இருக்கு? கட்டுரை ரொம்ப நேரடியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துது. இராவணனோட செயல்களுக்கு கட்டுரையாளர் அதை அசிங்கங்கள்னு சொல்றார். அதுக்கு வக்காலத்து வாங்க போய் கடைசியில பெரியாரே அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிறார்னு விமர்சிக்குது. ஓஹோ. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்னவர் பெரியார். ஆனா ஆசைக்கு இணங்க அழைப்பது குற்றமில்லைன்னு சொன்னதன் மூலமா அவர்கிட்ட ஏன் அந்த மானமும் அறிவும் கேள்விக்குறியாகுதுன்னு கட்டுரை வாதிடுது. இது பெரியார நேரடியா தாக்குற மாதிரியே ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டா இருக்கே. ஆமா, கட்டுரை தயங்காம பெரியார ஒரு ஆணாதிக்கவாதின்னு முத்திர குத்துது. அப்படியா? ஆமா, பெண்களை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறதுக்கும் பர்தாக்குள்ள அடைக்கிறதுக்கும் எது காரணமோ அதே ஆணாதிக்க மனநிலை தான் ஆசைக்கு இணங்க அழைப்பதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க வைக்குதுன்னு சொல்லுது. பெண்ணை அடிமைப்படுத்துறது ஆணோட காம வெறியில இருந்து தான் ஆரம்பிக்குது. இது கூட தெரியாமலாம் பெரியார் இப்படி கேட்டாருன்னு கட்டுரை கோபமா விமர்சிக்குது. இந்த விமர்சனம் இதோட முடியுதா இல்ல இன்னும் விரிவடையுதா? இந்த மனநிலையா வேற எங்கேயாவது கட்டுரை தொடர்புபடுத்துதா? ஆமா, கட்டுரை இத ஒரு தொடர்ச்சியா பாக்குது. இது ஏதோ அப்போ மட்டும் நடந்த விஷயம் இல்லைங்கிற மாதிரி. எப்படி? புராண காலத்து ராவணன்ல தொடங்கி இப்போ சமீபத்துல மீட்டூ சர்ச்சையில சிக்கின கவிஞர் வைரமுத்துவுக்கு திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணி வக்காலத்து வாங்குறது வரைக்கும் இதே மனநிலைதான் தொடருதுன்னு ஒரு இணைப்பை ஏற்படுத்துது. ஓ, அப்போ இது ஒரு தொடர்கண்ணியா பார்க்கப்படுதா? ஆமா, இது ஏதோ ஒரு காலத்துல இருந்த பிரச்சனை இல்ல, இது தொடர்ந்துட்டே இருக்குன்னு கட்டுரை சொல்ல வருது. கடைசியா கட்டுரை ஒரு சமகால அரசியல் நிகழ்வையும் தொட்டு காட்டுது. சூனா பானா வீரபாண்டி அப்படிங்கிறவர் சீமான் இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே எங்களுக்கு மண் தான் சொன்னதுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. இல்ல சொன்னார். அவர் பெரியார் ஒரு மண் தான், அந்த மண்ணிலிருந்து தான் 1000 அறிவுச் செடிகள் வளர்ந்தன அப்படின்னு சொன்னத கட்டுரை குறிப்பிடுது. சரி. ஆனா கட்டுரையாளர் இதை ஏத்துக்கல. பெரியாரோட இந்த ஆசைக்கு இணங்க அழைப்பது சம்பந்தமான கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது அந்த மண் ஒரு தரங்கட்ட மண்ணோ, அதுல அறிவுச் செடிகள் இல்ல, அதர்ம செடிகள் தான் வளரணும் ரொம்ப கடுமையான எதிர்கருத்தை வைக்கிறாரு. அப்படியா? ரொம்ப காட்டமான முடிவுரை. ஆமா, கள்ள உறவை திருமணம் கடந்த உறவுன்னு வீரபாண்டி சொன்னதையும் இதுக்கு உதாரணமா சுட்டி காட்டுறார். இது உண்மையிலே ஒரு தீவிரமான விமர்சன கட்டுரை. அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த அலசல் மூலமா என்ன தெரிய வருது? இந்த கட்டுரை பெரியாரோட சில குறிப்பிட்ட கருத்துக்களை, குறிப்பா பெண்களிடம் விருப்பத்தை தெரிவிக்கிறது, இணங்க கேட்கிறது சம்பந்தமான கருத்துக்களை ரொம்ப கடுமையா சில இடங்கள்ல அதிரடியான வார்த்தைகளால நிராகரிக்குதுன்னு தெரியுது. ஆமா, இராவணனுக்கு வக்காலத்து வாங்க பெரியார் சொன்னதா கட்டுரை நம்புற இந்த வாதங்கள் நடைமுறைக்கு ஒத்துவராத மட்டும் இல்ல, சமூக ஒழுக்கத்துக்கும் பெண்களோட பாதுகாப்புக்கும் எதிரானதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சரிதான். இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது இல்லையா? ஒரு பக்கம் தனிமனிதனோட உணர்ச்சிகள், ஆசைகள், அது வெளிப்படுத்துற சுதந்திரம். மறுபக்கம் சமூக ஒழுங்கு, பெண்களோட பாதுகாப்பு, கண்ணியம். இதுக்கு நடுவுல அந்த சரியான கோடு எங்க இருக்கு? இது ஒரு பெரிய கேள்வி. மிக சரியான கேள்வி. இதுதான் மையமான விஷயம். வரலாற்றுல வாழ்ந்த பெரிய ஆளுமைகள், அவங்க எவ்வளோ பெரிய சிந்தனையாளர்களா, சமூக சீர்திருத்தவாதிகளா இருந்தாலும் சரி, அவங்களோட எல்லா கருத்துக்களையும் நாம அப்படியே ஏத்துக்கணுமா? அது முடியாது இல்லையா? இல்ல. அவங்க வாழ்ந்த காலம், அவங்க எதிர்கொண்ட சூழல், இதையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற நம்ம மதிப்பீடுகளோட, நெறிமுறைகளோட அவங்களோட கருத்துக்களை எப்படி பொருத்தி பார்க்கணும், இது முக்கியம். ஆமா. குறிப்பா இந்த கட்டுரை முன்வைக்கிற பெரியார் மீதான இந்த விமர்சனங்கள், இந்த ஆசைப்படுறது, அதை வெளிப்படுத்துறது பத்தின கருத்துக்கள், இதெல்லாம் இன்னைக்கு எப்படி விவாதிக்கப்படணும், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கட்டுரையோட வாதங்கள், அது எழுப்புற கேள்விகள், இதெல்லாம் பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா, இது ஒரு ஆழமான சிந்தனைக்குரிய விஷயம். அடுத்த முறை சந்திக்கும் வரை சிந்திப்போம்.